வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஆர் அடிகேசிங். இன்றைக்கி 23/5/2025 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து சொர்ண கேரளா இல்லையா, அதே மாதிரி நேற்று நம்ம கொடுத்ததில் வந்து சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக 1ஆம் நம்பருக்கான ஆட்டம் இருக்கும், 7ஆம் நம்பருக்கான ஆட்டம் கண்டிப்பாக வரும். 17 அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு எக்ஸாக்டான வின்னிங் நம்ம சொல்லி தான் கொடுத்தா 17 கண்டிப்பாக வரும். அதுலேயும் குறிப்பாக கொடுக்குறது நம்ம 4 நம்பர் தான் கொடுக்குறோம். 4 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்மாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நம்ம தான் சொல்கிறோம், கொடுக்க போகிறது 4 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்மாக வரும். சரிங்களா, நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க. இதுக்கு மேலே யாருமே கொடுக்க மாட்டாங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் 2 நம்பர் நிறையாலாம் நம்பர் கொடுக்குறோம், 4 நம்பர் கொடுக்குறோம். அதில் 2 நம்பர் மொத்தமாக 3 நம்பர் வின்னிங் நம்பராக வரும். இதில் வந்து நம்ம 2 நம்பரே கொடுத்துட்றோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 3 நம்பரில் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்குறோம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி எந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இறங்கி தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி கூட பாருங்கள், நல்லா நிறைய ஸ்டடி பண்ணதுனால இன்றைக்கி வீடியோவே கொஞ்சம் லேட்டாக தான் போடுறோம். சரிங்களா, நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம உட்காந்து எழுதுகிற வேலை இருந்ததுனால கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோவே போடுறோம் இன்றைக்கி. சரிங்களா, அந்த வேலையை முடிச்சாகணுங்கிறதுக்காக தான். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ நம்ம சொர்ண கேரளாவாகட்டும், அதே மாதிரி இப்போ புதுசாக எத்தனை வந்திருக்கோ அது எல்லாத்துக்கும் நமக்கு நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. அது எப்படி 4 ட்ராவுக்குள்ளேயே என்னென்ன மாதிரியான நம்பர்கள் வந்திருக்கு, இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓவரால் நம்ம செக் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும். சரிங்களா, ஏன்னா அந்த 3 ட்ராவுமே வந்து நமக்கு 4 ட்ராவுமே வந்து புதுசு, 3 ட்ராவுமே புதுசு தான். சரிங்களா, அந்த 3 ட்ராவுமே வந்து நமக்கு திரும்ப என்ன மாதிரி மெத்தடில் ஆடுறாங்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஓவரால் கெஸ் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த ஒரு 4 ட்ரா எதெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இனி 4வது ட்ராவிலேருந்து 5 ட்ரா 6 ட்ரா வருதுன்னா அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு ஓவராலாக நம்ம அதை ரிசர்ச் ஒர்க்க ஆரம்பிச்சிருவோம். கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணி உங்களுக்கு வின்னிங் கொடுப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு அருமையாக வின்னிங் கொடுப்போம், கவலையப்பட வேண்டாம். சரிங்களா, ஏன்னா அது புது கம்பெனியாக இருக்குங்கிறதுனால தான் நாமளும் கொஞ்சம் தயங்கமாகவே இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் அதை நம்ம பழகிட்டோம். அது ரொம்ப தூரமாக வச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமாக தெரியும். அதை பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஒரே தான் நமக்கு இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டோம். எழுதி தனித்தனியாக பிரிச்சில் எழுதி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா, அதே மாதிரி 880 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். 880 தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 617 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக இருந்துச்சு. அதே மாதிரி போன வாரத்தில் நமக்கு என்ன ஆடுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 828ன்னு கொடுத்தாங்க. அடுத்து வந்து நமக்கு 320, 610 போன வாரம் கொடுத்தாங்க. அதையும் நம்ம எடுத்துக்குவோம். ஏன்னா இதோட 4வது ட்ரா இல்லையா, நம்ம அதை வச்சு கனெக்ட் பண்ணி தானே ஆகணும், வேறு வழியே இல்லையா. அப்போ வந்து நமக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுலேயும் இது குறிப்பிட்ட 4ஆம் நம்பர் தான், 4வது ட்ரா தான் போயிட்டுருக்கு. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள்காட்டி சேனல் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தான் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரவங்க எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்கும், ஒவ்வொரு ராசியில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம அதில் அலசி ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நம்ம உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ராசிக்காரங்களுக்குமே 12 ராசிக்காரங்களுக்குமே நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம். 7.5 சனி என்ன இருக்கும், அஷ்டம சனினா என்ன, அதே மாதிரி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும், ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு வரோம். அது வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா கொடுத்துட்டே வந்துகிட்டே இருக்கும். நேற்று கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறோம் நாங்கள். அது மாதிரி கண்டிப்பாக இனி வருங்காலங்களில் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. சரிங்களா, அதே மாதிரி நம்ம இந்த ட்ரா அந்த சொர்ண கேரளா இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது, இன்றைக்கி வந்து நேற்றே நம்ம என்ன சொன்னோம், 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சி போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் வரும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். நேற்று வந்து சி போர்டு தாங்க எனக்கு 7ஆம் நம்பர் செம்மையாக கிடச்சிருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்கன்னு தான் நேற்று சொன்னோம். அதுதான் நடந்துச்சு. காரணம் என்னென்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு அப்படியே எக்ஸாக்டாக வந்து அப்படியே புள்ளி வச்ச மாதிரி உட்காந்துரும். அந்த மாதிரி வர்றப்போ நான் ஓப்பனாக சொல்லுவேன், இந்த மாதிரி நம்பர்கள் வருது நீங்கள் வைங்க. நான் தான் சொன்னேன், 44 நாளாக வராத நம்பர் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கு சி போர்டில் வருது, நீங்கள் யாராவது வைக்காதவங்க வைங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன். மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. நேற்று வீடியோ பார்க்காத பாருங்கள். ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 30 நாளாக இருக்குது, பி போர்டில் 0, சி போர்டில் 47 நாளாக இருக்குது. அடுத்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 1, பி போர்டில் 5, சி போர்டில் 14. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 13, பி போர்டில் 8, சி போர்டில் 6. 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 4, பி போர்டில் 9, சி போர்டில் 37. அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 2, சி போர்டில் 3. அடுத்து வந்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
அதுவும் நமக்கு ஆமாம் 8 நாளாக இருக்குது. பி போர்டில் சி போர்டில் வந்து 9 நாளாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 நம்பர் எடுத்திங்கன்னா 7 நம்பர் ஏ போர்டில் வந்து 3, பி போர்டில் 25, சி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 44 நாளாக வராமல் இருந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 8, பி போர்டில் 65, சி போர்டில் 1. அதே மாதிரி 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 10, பி போர்டில் 25, சி போர்ட்லையும் 10. 3 நம்பருமே இதில் பெண்டிங் நம்பர் பாருங்கள். அடுத்து 0 எடுத்திங்கன்னா 0 ஏ போர்டில் 15, பி போர்டில் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு, சி போர்டில் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. சரிங்களா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க. எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த இடம் கொண்டு வரோம். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள். உங்கள் கணக்கில் ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கான ஆட்டம் இருக்குது. நான் 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் 4 நம்பர் கொஞ்சம் அதிகமாக காமிக்குது. இல்லை 4, 9 ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. நாம் தான் ஓப்பனாக சொல்லலாம், மார்க் பண்ணி காமிப்போம். ஏன் அப்படின்னா இதில் வந்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 போர்டு பெண்டிங். 3 போர்டு பெண்டிங் டக்குன்னு எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 4, 9ங்கிற டிபேட்டில் நீங்கள் கொண்டு வந்துடலாம். அப்போ நமக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் தான் கொடுத்துடலாம், 2 நம்பர் கொடுக்க முடியாது. ஏன்னா 4 நம்பர் தான் கொடுக்குறோம். அப்போ அந்த 4 நம்பர் எது ஓரளவுக்கு நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு 4 நம்பர், அதனால் கொடுக்குறேன்னு தவிர மற்றபடி வந்து போர்டு வைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து 9 நம்பர் தான். 9 நம்பருக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமான பெர்சன்டேஜ், ஒரு 60% வந்து நமக்கு 9 நம்பருக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, எனக்கு 40% தான் 4ஆம் நம்பர் இருக்குது. ஆனால் இருந்தாலும் என்ன சொல்லுது, கணக்கு என்ன சொல்லுதுன்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் எக்ஸாக்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம 4 நம்பரை கொண்டு வரமே தவிர தவிர்க்க முடியாமல் 4 நம்பரை கொண்டு வர வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 நம்பருக்கான வாய்ப்பு இதுவும் அதே தான். 7 நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது. ஆனால் இருந்தாலும் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. சரி, இந்த டிபேட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. 4, 9 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து 428, 281, 428, 218, 412, 214, 182, 812, 142, அதே மாதிரி 214, 481. இதுதான் நமக்கு பேசிக்காக வருது. இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா, அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 42, 28, 21, 24, 12, 14, 18, 81, 28, 48, 84, 18, 12 இது மாதிரி வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கும் இதில் ரொம்ப ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா தைரியமாக விளையாடணும், ரொம்ப முக்கியமாக கேஎலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தைரியமாக விளையாடணும். ஏன்னா நம்ம எடுக்கிற நம்பர் 100% வரும்னு நம்பி விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதை விட்டுட்டு நம்ம எடுத்த நம்பர், அதாவது நீங்கள் ஒரு நம்பர் எடுத்திருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருப்பீங்க, பட் எவனாவது ஒருத்தன் தோளான்னு சொல்கிறான், துருத்தியான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போச்சு, அவ்வளோதான். சரிங்களா, எப்போயுமே வந்து நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் இந்த லாட்ரி சீட் இந்த விஷயத்தில் நீங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் நம்பரை மாற்றாதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. சரிங்களா, நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். இப்போ நம்ம கையில் ஒரு நம்பர் வச்சுருப்போம், அந்த நம்பர் கையில் இதுதான் வரும் ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கு போட்டு நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுருப்போம். கண்டிப்பாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து எழுதி வச்சுருப்போம். யாராவது அது நம்பர் வரவே வராது அப்படின்ட்டு போயிடுவான். ஒருவேளை வராதோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறமா பார்த்தோன்னா அதான் வரும். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. சரிங்களா, அதனால் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அப்படி யாராவது ஒரு நம்பரை கொடுத்தாலும் தப்பு இல்லை, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன் நான். அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக தெரியுது, அதனால் கொடுக்குறாங்க, அது வேறு பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் உங்கள் நம்பர் நீங்கள் எப்படியாச்சும் ஒரு செட்டாவது வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை அவங்க கொடுக்குறாங்களா, சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்களா, ஒரு மாற்றி வைனா மாற்றி வைக்கிறத ஒரு செட்டு வைங்க. இப்போ என்ன குறைஞ்சி போய் ஒரு 30, ஒரு 30 போகும், அவ்வளோதான். 60 ரூபா வந்துச்சுன்னா நிறையா தானே வரும். அதனால தான் சொல்கிறேன், 30 ரூபா இருக்கும். விளையாடணும் முடியல இறங்கிட்டோம்னா காசை பார்க்கக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் வின்னிங் எடுக்க முடியும். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, 617ன்னு அடித்தாங்க. 617க்கு நமக்கு எப்படி வரலாம் அப்படின்னா 1ஆம் நம்பருக்கான 4ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டான வாய்ப்பு இருக்குங்க. 9ஆம் நம்பரை விட. ஏன்னா 6க்கு 4ங்கிறது நமக்கு பெஸ்ட்டு தானே, என்றைக்குமே அது மிஸ் ஆகாத நம்பர் தானே. 6ஆம் நம்பருக்கு 4 நம்பர் கண்டிப்பாக வரும் இல்லையா. அப்போ 1ஆம் நம்பருக்கும் 4 நம்பர் வரும் இல்லை தானே, வரும் தானே. அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்டில் 4 நம்பர், அப்போ 9 நம்பர் 4 நம்பர் சேர்ந்து வர மாதிரி இருந்தால் கூட நமக்கு இங்கே சான்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அது மாதிரி ஏதாவது நீங்கள் வைக்க ட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். 4, 9ங்கிறது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கிற மாதிரி இருந்தால் இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா, நான் 3 போர்டு இருக்குது. இந்த 3 போர்டு அடிக்கும் போது நமக்கு ஏதாவது ஒன்று அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 3 போர்டு 10, 25, 10. சரிங்களா,
இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும். ஒருவேளை நமக்கு 4 நம்பர் வைக்கிறதுக்கு பதிலாக 2 நம்பரே சேர்த்து வச்சாங்க, 4 9ன்னு சேர்த்து வச்சா என்ன பண்ணுவோம்? வாய்ப்பு இருக்குல்ல. அது மாதிரி ஏதாவது நம்பர் வைக்கிறீங்க, உங்கள் கணக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கோங்க, வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். அதே மாதிரி 4 நம்பர், அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கும் இது ரொம்ப எக்ஸாக்டான வாய்ப்பு தான். ஏன்னா 2க்கு 6, 6க்கு 2, 1க்கு 2, 1க்கு 2 இந்த மாதத்தினுடைய வருது, நிறைய பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி 7க்கு 2 இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது, நீங்கள் பாருங்கள், சார்ட் எடுத்து பாருங்கள். அது மாதிரி வருது. அதே மாதிரி 8க்கு, இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான். 6க்கு 8ங்கிறது ரொம்ப ஃபேவரபுளான 6க்கு 8, 1க்கு 8, 7க்கு 8. 7க்கு 8 விட நமக்கு 1க்கு 8 கொஞ்சம் மேட்ச் ஆகுது இல்லையா? ஒரு வேளை மேபி யாருக்கு தெரியும், உங்களுக்கு 7க்கு 8ன்னு கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா புது கம்பெனி தானே, எப்படி வேணால் ஆடுவாங்க இல்லையா? அவங்களுக்கு இஷ்டம் தானே, இல்லை நம்ம சொல்லி கொடுத்து ஆடணும் இருக்குது. அதே மாதிரி 6க்கு 1, 7க்கு 1, அதே மாதிரி 7க்கு 1 இது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பழைய கம்பெனியாக இருந்தால் இதை தான் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம் இல்லையா? நமக்கு தான் தெரியாதே, நம்ம இதை பற்றி தான் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுவே 4 ட்ரா தான் இருக்குது. இனிமேல் இதையும் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டடி பண்ண தான் நமக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன், 4 2 8 1ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நாங்கள் இல்லைங்க, நீங்கள் கொடுத்த ஏபிபிசிஎஸ்சி ஏதாவது கொடுக்குறீங்களான்னு கேட்டால் 2 9, சாரி மாற்றி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம். ரைட், 1 9 சரிங்களா? 1 9 8 5 4 1 சரி 2 இதுக்குள்ளே மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஏ போர்டு 1 9, பி போர்டு 2, பி போர்டு 8 5, சி போர்டு 4 2 சரிங்களா? இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்.